அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது போலீசில் தாவேக புகார் அளித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, இந்த புகார் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம் ஃபரிதா. நேற்றைய தினம் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக கூறி தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். அத்தோடு தமிழகம் முழுவதும் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மகளிர் அணி சார்பில் அவருடைய தலைமையில இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்துல தமிழக வெற்றி கழக தஞ்சை மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் புகார் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுக்க எப்படி ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், அதே போல அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் அளிக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழக தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த அறிவுறுத்தலின் பெயரில் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலைய தமிழக வெற்றி கழக தஞ்சை மகளிர் அணி புகார் கொடுத்திருக்கிறார்கள். திமுக இளைஞரணி செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில முதலமைச்சர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் குறித்து பேசியிருந்தார். அத்தோடு இரட்டை அர்த்தத்தோடு அவர் பேசியிருக்கக்கூடிய சூழல்ல அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு தேசிய மகளிர் ஆணையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உதயநிதி ஸ்டாலின் மீது விளக்கம் கேட்கப்பட வேண்டும் என்றும் பொது மன்னிப்பு அவர் கேட்கப்பட வேண்டும் என்றும் மகளிர் ஆணையத்தை அறிவுறுத்தி தமிழக வெற்றி கழகம் சார்பில் புகார் அளித்திருக்கக்கூடிய சூழல்ல தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்துல தமிழக வெற்றியின் சார்பில் முதல் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது முதல் வழக்காக தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்துல மகளிர் அணி சார்பில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.